தைப்பூசம்னா என்ன, அதோட பேக் ஸ்டோரி என்னங்கிறது இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்கிறேன். தைப்பூசம் பழங்காலம் முதல் சிவன் மற்றும் முருகன் கோயிலில் கொண்டாடப்பட்டு வருது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தைப்பூசம் கொண்டாடப்பட்டது தேவாரம்ல சொல்லியிருக்காங்க. சிவன் அசுரர்களுக்கு அளித்த வரம் காரணமா சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் அப்படிங்கிற 3 அசுரர்கள் பல அற்புத சக்திகளை பெற்றாங்க. ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவர்களை சிறைப்பிடிக்க தொடங்குறாங்க. இதனால தேவர்கள் அவங்களுக்கு பயந்து மறைஞ்சு வாழ்ற நிலை ஏற்படுது. தங்களோட இக்கட்டான சூழ்நிலையை ஈசன் கிட்ட சொல்றாங்க. சிவன் அசுரர்களை அழிக்க தன் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பிழம்புகளை உருவாக்குறாரு. அந்த 6 தீப்பிழம்புகளும் 6 குழந்தைகளா மாறுது. அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்றாங்க. 6 குழந்தைகளுக்கு கார்த்திகை பெண்கள் போர்க்கலை பயிற்சி அளிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் பார்வதி தேவி வந்து தன் 6 புத்திரர்களை ஒரு சேர இணைக்க அவங்க 6 பேரும் சேர்ந்து ஒருவரா மாறுறாங்க. 6 குழந்தைகளும் ஒருங்கிணைந்து தோன்றிய முருகன் அறிவும் சக்தியும் பல கலைகள் நிறைந்து விளங்குறாரு. அசுரர்களின் அழிவு காலம் வந்த போது பழனியில ஆண்டிக்குளத்துல இருந்த முருகனுக்கு தை மாதம் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு பூச நட்சத்திரம் அன்னைக்கு கூடிய நாள்ல ஞானவேலை அன்னை பார்வதி தேவி கொடுக்குறாங்க. அப்படி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தினமே தைப்பூச தினமா நம்ம கொண்டாடிட்டு வரோம். அந்த ஞானவேலை வச்சுதான் அசுரர்களை கொன்று தேவர்களை முருகப்பெருமான் காத்திருக்கிறாரு. அந்த அசுரவதம் நடந்த இடம்தான் திருச்செந்தூர். பழனிய ஞானவேல் பெற்றதுனால மற்ற முருகன் கோயிலை விட பழனி முருகன் கோயில் தைப்பூசம் வெகு விமர்சையா நடைபெறும். சிவபெருமான் பார்வதி தேவியோட சிதம்பரத்துல ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாளும் இந்த தைப்பூச நாள் தான். அதனாலதான் சிவன் கோயிலையும் தைப்பூச நாள்ல சிறப்பு பூஜை செய்யப்படுது. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.